மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் தன் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தான் உயிரோடு இருப்பதை வெளிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பல காரியத்தை விளக்கி பேசினார். 40 நாள் முடிந்த பிறகு பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் கடைசியாக சொன்ன ஒரு வசனம் இதுதான். அவர் பூமியிலே மனிதனாய் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாய் கடைசியாக சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லி முடித்த உடனே ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்பதாய் வசனத்திலே பார்க்கிறோம். அப்போ இயேசு சொன்ன கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியமானது. யாராவது உங்கள் பிரியமானவங்க மரித்து விட்டால், நீங்கள் பக்கத்தில் இல்லாவிட்டால் அவங்கள விசாரிக்க வரும்போது கேட்பீங்க, கடைசியாக என்ன சொன்னாங்க, கடைசியாக ஏதாவது பேசுனாங்களா, கடைசியாக அவங்க என்ன சொன்னாங்க மரணத்திற்கு முன்னால். இந்த கடைசி வார்த்தையை கேட்க நம்ம விரும்புவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து போகவில்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க என்பதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்கிற திருத்துவத்தின் 3வது நபரை குறித்து இயேசு பேசுகிறார். அவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க, எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. ஆங்கில வேதாகமத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது, when the Holy Spirit will come upon you, you shall receive power. நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க, எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி வல்லமை தருகிறார், என்னென்ன வல்லமை நமக்கு தேவை? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன பலன் தருகிறார்? பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. இந்த உலகத்தில் பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அந்த அசுத்த ஆவிகள்னு இருக்குது, மந்திரம் பில்லி சோனியங்கள்னு இருக்கிறது. மந்திரம் பண்ணுறவங்க பில்லி சோனி செய்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இருக்குது, ஆவிகள் கிரியை செய்கிறது. ஆனால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு விட்டால் எந்த பிசாசையும் மந்திரவாதத்தை நீங்கள் ஜெயிப்பீங்க. அது உங்களை நெருங்க முடியாது, அது உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. அதை அறிந்து கொள்ளுங்க. என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் மந்திரவாதிகளாக இருந்து ரட்சிக்கப்பட்ட சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். அதில் மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய ஊழியக்காரராய் மாறின ஒருத்தருடைய அனுபவத்தை நான் அறிந்தபோது ஆச்சரியப்பட்டேன். ஒரு பயங்கர மந்திரவாதி, நிறைய ஆவிகளை பலி செலுத்தி நிறைய ஆவிகளை அடக்கி அந்த அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். அந்த ஆவியை ஏவி விட்டு தான் ஒரு ஆளை தாக்குவது, குடும்பத்தை தாக்குவது. காசு பணம் வாங்கி கொண்டு அதை செய்வார். அதன்படி ஒரு மனிதன் வந்தான்.
நீ மந்திரவாதம் பண்ணணும், எவ்வளோ காசு வேணும், என்ன செய்யணும், கையை முடக்கணுமானா அதுக்கு இவ்வளோ ரூபா வேணும், காலை முடக்கி நடக்க முடியாமல் ஆக்கணுமானா இவ்வளோ காசு கொடுத்தா அதுக்கு நான் மந்திரவாதம் பண்ணுவேன், கை கால் ரெண்டையுமே முடக்கணுமானா அதுக்கு இவ்வளோ காசு வேணும், அதனால் அதன்படி நான் மந்திரவாதம் செய்வேன்னு சொன்னார். அவன் சொன்னான், இல்லை ஆளையே க்ளோஸ் பண்ணிடணும். ஆளையே க்ளோஸ் பண்ணணுமா? ஆமாம், அதுக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் தர்றேன், அதுக்கு இவ்வளோ ஆகுன்னு சொல்லிட்டு, சரி அது யார், எதுக்கு கொல்லணும்? அது என் சகோதரன் தான், என் அண்ணனை கொல்லணும். அண்ணனையா? என்னையா அது சொந்த சகோதரனை கொல்லணும்னு சொல்கிற? ஆமாம், அவருக்கு குழந்தை கிடையாது, நிறைய சொத்து இருக்குது, அவர் இறந்துட்டா அந்த சொத்தெல்லாம் எனக்கு வந்துடும், நான் அவருடைய தம்பி தானே, அப்போ எனக்கு தான் அந்த வாரிசு, அதனால் அவர் இல்லைன்னா சொத்தெல்லாம் நான் எடுத்துக்கலாம், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தர்றேன்னு. பாருங்களேன் எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்கள் ஆட்கள். அப்போது அவர் சொன்னாரா, சரி எனக்கு யாருன்னா நீ காசு கொடுத்தா நான் செய்ய போகிறேன், சரின்னு சொல்லி காசு வாங்கிட்டார். இவர் மந்திரவாதம் பண்ணினார். அதுக்குன்னே யாகம் வளர்த்து பூஜைகள் செய்து மந்திரங்கள் சொல்லி அந்த ஆவி அனுப்புவாராம். அந்த ஆவி அவரை போய் தாக்குறது இவருக்கு தெரியுமா? இங்கேருந்து அவர் மை போட்டு பார்க்குறாரு, அந்த ஆவி போகிறதே இவருக்கு தெரியுமா? அந்த ஆவி போகிறது, அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறது, அவரை தாக்குறதெல்லாம் தெரியுமா? அதனால் இவர் அந்த ஆவியை அனுப்பிட்டு காத்திருந்தார். இந்த ஆவி போகுது, இவர் அடக்கி வச்சிருந்த ஆவி, அந்த ஆவியை அனுப்புனா அது வீட்டு வாசல் வரைக்கும் போது உள்ளே திரும்பி வந்துட்டு, அந்த ஆவி வீட்டுக்குள்ளே போக முடியல என்னால் அப்படின்னு சொல்லுது. நீ வீட்டு வாசலுக்கு போனல்ல? போனேன், உள்ளே போக முடியல, வந்துட்டேன். எதனால்? உடனே அதை விட பவர் கூடின இன்னொரு ஆவி அனுப்பினாராம். நிறைய விதவிதமான ஆவிகளை அவங்க பலி செலுத்தி அதை இவர் அடிமைப்படுத்தி வச்சிருப்பாராம். அந்த ஆவிகள் அதற்கு கீழ்ப்படியும், மந்திரவாதம் பண்ணி அனுப்புவது. அது கூட சுத்தபத்தம் பார்க்குமா, சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்குமா. பிசாசு கூட அது இருக்குது பாருங்களேன். அதனால அப்போ தான் அது கிரியை செய்யுமா. அவர் சொல்கிறாரு, அந்த ஆவி அனுப்பினார். இவங்களை பார்த்து கொண்டே இருந்தார். அது வாசல் வரைக்கும் போச்சு, அவ்வளோதான். அந்த ஆள் குறிப்பிட்ட ஆளை பார்க்குது, தூரத்தில் நின்று திரும்பி வந்துச்சு. ஏன் நீ போகலை? அந்த ஆளை நீ பார்த்தல? பார்த்தேன். ஏன் நீ போய் அவரை தாக்கலை? பக்கத்தில் போக முடியல, வந்துட்டேன். அவர்கிட்ட இருக்கிறதுல பவர் கூடின ஒரு ஆவி அனுப்பினாராம். நீ போய் அந்த ஆளை அடிக்கணும், அந்த ஆள் விழுந்து சாகணும்னு சொல்லி. இந்த ஆவி அனுப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்குள்ளே போக முடியல, வெளியில சுற்றுது. அந்த ஆள் வெளியே வந்தால் பக்கத்தில் வரைக்கும் போகுதான். அவ்வளோதான், கையை நீட்டி அடித்தா போதும் அந்த ஆள் பாதிக்கப்பட்டுருவான், மரண படுக்கையில் ஆயிடுவான், கொஞ்ச நாளில் செத்துருவான். இப்போ அடிக்க பார்த்தா பக்கத்து வரைக்கும் போச்சு, ஒன்றும் பண்ண முடியல, திரும்பி வந்துட்டு. இவன் சொல்கிறான், நீ பக்கத்தில் போனல? போனேன். கையை நீட்டி அடித்தா போதும் இல்லை, அடிக்க முடியல. ஏன் அடிக்க முடியல? அது சொல்லிச்சு, அவன் கிறிஸ்தவன், அதனால என்னால் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிச்சான். இவர் உடனே சொன்னார், நீ என்னை ஏமாத்துற, நான் எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தை பாழாக்கி இருக்கிறேன், எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணி அவங்களெல்லாம் முடக்கி இருக்கிறேன், நீ பொய் சொல்ற என்கிட்ட. அந்த ஆவி சொல்லிச்சா, இவன் உண்மையான கிறிஸ்தவன், இவன் பேர் கிறிஸ்தவன்ல உண்மையான கிறிஸ்தவன். அப்போதான் அவருக்கு தெரிஞ்சுதான் கிறிஸ்தவங்கள ரெண்டு வகை இருக்குது. ஒன்று உண்மையான கிறிஸ்தவங்க, இன்னொன்று சும்மா கிறிஸ்தவங்க, போலி கிறிஸ்தவங்க, பேருக்கு கிறிஸ்தவங்க. அவங்கள தான் மந்திரவாதம் தாக்குது. உண்மையான கிறிஸ்தவங்களை மந்திரவாதம் ஒன்றும் செய்ய முடியலன்னு அப்போதான் அவருக்கு தெரியுமா. இவர்கள் ஒரு பெரிய கேள்வி, உண்மையான கிறிஸ்தவன்னா யாரு, அப்போ பொய்யான கிறிஸ்தவன்னா யாரு, இந்த ஆள் எப்படிப்பட்டவர், என் மந்திரமே அவர் மேலே பலிக்கலியன்னு சொல்லி அவர் போய் மெதுவாக விசாரிக்க ஆரம்பித்தார். அந்த ஊரில் போய் அவரை பற்றி அவர் நல்ல கிறிஸ்தவருங்க, அவர் எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாருங்க, அவர் இந்த ஒரு சர்ச்சுக்கு தான் போவார் அப்படிலாம். இன்னும் விசாரித்த போது பெந்தெகோஸ்தே அனுபவம் உள்ளவர், ஆவியில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர், தினமும் அவர் வேறு பாஷைத்து ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு தான் வெளியே வருவார். அவர் அபிஷேகம் பெற்றிருந்ததுனால சாத்தானால தொட முடியல.
அவர் சாட்சியான கிறிஸ்தவர், உண்மையான கிறிஸ்தவர் தொட முடியல. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, என் மந்திரவாதமே பலிக்கலையே, அப்ப இது என்ன அனுபவம், இது என்ன கிறிஸ்தவம், இந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவர் அறியணும்னு அறிந்து இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மந்திரவாதத்தெல்லாம் எரிச்சிட்டு ஊழியக்காரராய் மாறிவிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வல்லமையை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். சாத்தானை ஜெயிக்கிற ஒரு வல்லமை, மந்திரவாதத்தை ஜெயிக்கிற வல்லமை, பிசாசை ஜெயிக்கிற வல்லமை தருகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்தா 1000 மந்திரவாதி ஒண்ணு சேர்ந்து 1000 பிசாசை அனுப்பினா கூட உங்களுடைய தலையின் மயிரை கூட அசைக்க முடியாது. அந்த வல்லமை தருகிறவர் ஆவியானவர். பீகாருக்கு போயிருந்தேன். பீகாருக்கு ஒரு சமயம் ரட்சிக்கப்பட்ட மந்திரவாதிங்க, ரட்சிக்கப்பட்ட மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு 10-15 பேர், 1-2 பேர்ல 10-15 பேர். அவங்கள சந்தித்து டிரான்ஸ்லேட்டரை வைத்து அவங்களோட பேசினேன். அதுல ஒரு மந்திரவாதி சொன்னார், எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அப்படி எப்படி மந்திரவாதி ஆனீங்கன்னு. என் பிழைப்பே மந்திரம், பரம்பரை தொழில் மந்திரவாதம், பரம்பரை தொழில். தாத்தா மந்திரவாதி, அப்பா மந்திரவாதி, இப்போ நான் மந்திரவாதி. மந்திரவாதி வச்சுதான் வாழ்க்கை. மந்திரம் பண்ணுறதுக்கு என்ன காசு கேட்பீங்க? அவர் சிரிக்கிறார். சிரிச்சிட்டு, காசெல்லாம் இல்லை, பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்பேன், இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும், கோழி வேணுமா ஆடு வேணுமா அண்ணி. பிள்ளைகள் கோழி கேட்டால் கோழி கொடுங்கன்னு கேட்பேன், ஆடு கேட்டால் ஆடு கொடுங்கன்னு கேட்பேன். அதை வச்சு நாங்கள் சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதுதான் பிழைப்பு. ஆனால் அந்த வீட்டில் ஒரு வாலிப மகள், மந்திரவாதிக்கு ஒரு வாலிப மகள். அந்த மகள் மிஷினரிகள் இயேசு பற்றி சொன்னபோது இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரான்னு அறிந்து அந்த மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாள். ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாள். இயேசுவுக்கு உண்மையாக தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ரொம்ப உறுதியாய் பார்த்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாள். இவர் மந்திரவாதம் பண்ணுறதுக்குன்னு ரூம் வச்சிருக்கிறாராம். அங்கே தான் அவர் பலி செலுத்தி மந்திரவாதம் பண்ணுவார். பக்கத்து ரூமில் மக முழங்கால் போட்டு இயேசுவேன்னு ஜெபம் பண்ணுகிறாள். இவள் ஜெபிக்கிறதுனால இந்த ஆவி வரமாட்டேங்குது, இவர் கூப்பிடுற ஆவி வரமாட்டேங்குது. இந்த மகள் ஜெபிக்கிறதுனால ஏன் இந்த ஆவி வரமாட்டேங்குது, இது ஏன் பயப்படுது அப்படின்னு விசாரிச்சா, உன் வீட்டுக்குள்ள வேற ஒரு கடவுள் வந்துட்டாரு, அவர் வந்ததுனால என்னால் வர முடியல. வேற ஒரு கடவுளா? யாருன்னு பார்த்தா தெரியுதோ, மக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. இவர் பார்த்தாரு, கூப்பிட்டு மகளை கூப்பிட்டு, இந்த இயேசு கீசெல்லாம் அங்கே இருக்கப்படாது, நீ பாரு, நீ இயேசுன்னு சாமி கும்பிட்றதுனால என் மந்திரம் பலிக்க மாட்டேங்குது, அந்த ஆவி வர மாட்டேங்குது, ஜபெல்லாம் பண்ணக்கூடாது. இவ சொன்னா, இயேசுதான் மையான ஆண்டவரப்பா, இதெல்லாம் செய்யாதங்க, பாவம், மந்திரவாதம் பண்ணாதங்க அப்படிலாம் சொன்னா, நீ எனக்கு சொல்றியா, இது பரம்பரை தொழில், தாத்தா செஞ்சாங்க, அப்பா செஞ்சாங்க, நான் செய்கிறேன், நான் பிள்ளைகளுக்கு அடுத்த நான் சொல்லி கொடுக்கணும், நீ எனக்கு சொல்றியா அப்படின்னு சொன்னா, இல்லை நான் இயேசுவை விட மாட்டேன், அவர் தான் உண்மையான ஆண்டவர், நீ இவங்க வணங்குறெல்லாம் பிசாசு, பிசாசை வச்சு மந்திரவாதம் பண்ணுற, மக்களுக்கு தீமை செய்கிற, அது தப்பு, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, எனக்கே புத்தி சொல்றியா, நீ ஒன்று இயேசு வேண்டான்னு சொன்ன வீட்டில் இரு, அல்ல நான் வீட்டை விட்டு வெளியாக்கிடுவேன்னு சொன்னான். அவர் சொன்ன, இயேசுவை விட முடியாது, அவர் தான் மெய்யான ஆண்டவர் சொல்லி இயேசுவை பற்றி கொண்டாள். உடனே அந்த மந்திரவாதம் என்ன பண்ண, வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டிட்டான். ஏன்னா ஏன் மந்திரவாதம் பலிக்க மாட்டேங்குது, வெளியே போ அப்படின்னு விரட்டி விட்ட உடனே அந்த மகள் பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி வேலை செய்ய ஆரம்பி, கூலி வேலை செய்கிறது, வயலில் போய் வேலை செய்வா வருவா, அந்த மாதிரி காரியம். பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க, அவங்க வீட்டில் அவள் போய் தங்கி கொண்டாள். அப்பா வீட்டில் இருக்க விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அந்த வீட்டில் தான் அவள் இருந்தா. அங்கேருந்து ஜெபம் பண்ணுவா. இந்த மந்திரவாதி பார்த்தா, இவளை மறுபடியும் இங்கே கொண்டு வரணும், இந்த இயேசுவை விட்டு விலக பண்ணணும், இயேசு வேண்டான்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு மகளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்ய தீர்மானித்தான். ஆவியை ஏவி விடணும், மகளை பயமுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு நாள் மந்திரவாதம் யாகெல்லாம் வளர்த்து பலி செலுத்தி மந்திரவாதம் பண்ண ஆரம்பித்தான். யாருக்கு விரோதமா? மகளுக்கு விரோதமாய். மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற மகள்.
இந்த ஆள் ரூமில் உட்காந்து மந்திரவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, புகெல்லாம் எழும்புது. அந்த ஆவி வருமா, அந்த ஆவி வந்து நின்ன உடனே இந்த ஆள் சொல்லுவான், இவங்களை போய் தாக்கு, ஏவி விடுவது, அதான் ஏவல் பிசாசு. அந்த மாதிரி இவன் மந்திரவாதம் போட்டுக்கிட்டே இருந்தா இவன் பிசாசு வரும். நீ பார்த்தா இயேசு வந்து நிற்கிறாரு கம்பீரமா. அல்லேலூயா. இயேசு வந்து நின்னா இவனுக்கு புரியல, இதுக்கு முன்னால வேற மாதிரில வரும், இது யாரு, புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி இவன் கேட்கிறான், நீங்க யாரு, உங்களை நான் கூப்பிடவே இல்லையே, வந்திருக்கீங்களேன்னா நான் இயேசு. என் பிள்ளைக்கு விரோதமா மந்திரவாதம் பண்றியா நீ, என் மகளுக்கு விரோதமா மந்திரவாதம் பண்றியா நீ, உன் மகள் ஆராதிக்கிற இயேசு நானு, உன் மகளுக்கு விரோதமாய் நீ மந்திரவாதம் செய்ததுனால நானே வந்திருக்கிறேன். என் மகளுக்கு விரோதமாய் நீ மந்திரவாதம் பண்ணினால் நான் இல்லாமல் பண்ணி விடுவேன். அவ்வளவுதான், நடுங்க ஆரம்பிச்சுட்டான். ஓ, நீங்க தான் அந்த இயேசுவா, என் மகள் சொன்ன இயேசுவா, ஐயோ நீங்க வந்துட்டா. பிசாசு எல்லாம் ஓடி போயிட்டு, இயேசு வந்தோடனே பிசாசு இருக்குமாங்க, ஓடி போய் விட்டாரு. அப்போ சரண்டர் ஆயிட்டான், இயேசுக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவே என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டு இப்போ ஊழியக்காரன் ஆயிட்டார். பீகாரில் அவரை பார்த்தேன் நான், ஊழியக்காரன் ஆயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சரியா பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஆண்டவரோட கரெக்டான ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்கிறவன் நடுங்கி போவான். சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தருகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்லணும் வீட்டுக்குள்ள, பிசாசே நாங்கெல்லாம் இயேசுக்கு சொந்தம், எங்க வீட்டுக்குள்ள உனக்கு இடம் கிடையாது, கெட் அவுட், இயேசுவை நாமத்தினால ஓடிப்பா, அப்படி சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. பயந்துகிட்டு ஐயோ பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, எங்க வீட்டுக்குள்ள பிசாசு நடமாடுது, அப்படி சொல்லக்கூடாது. இயேசுவே இந்த பிசாசை நான் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்றேன், எங்க வீட்டுக்குள்ள சாத்தானே உனக்கு இடம் இல்லை, நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம், எங்க குடும்பம்லாம் இயேசுவுக்கு சொந்தம். பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில நல்ல நிரம்பி கட்டளை இடுங்க, ஆவிலாம் ஓடி போயிடும். ஆமீன் சொல்லுங்க. பணம்லாம் செலவு பண்ண தேவையில்லை. இப்போ எத்தனை ஆவி ஓடி போச்சு பார்த்தீங்கல்ல. நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டோமா, இங்க எதுக்கான மந்திரவாதம் எல்லாம் பண்ணோமா, இயேசுன்ற பெயரை சொன்னாலே பிசாசு ஓடுது. அப்ப அந்த வல்லமை தருகிறவர் ஆவியானவர். அப்ப ஆவியானவர் வரும் பொழுது வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். என் பிள்ளைகளே, நான் பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்பி பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புவேன். நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய் மாறி எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அருளப்படும் போது சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், ஒரே ஒரு எதிராளி தான். மனிதர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல. மனிதர்கள் வேஷத்தில் வருகிற அந்த பொருளாத சாத்தான் பிசாசு, அவன்தான் நமக்கு விரோதமான ஒரே எதிரி. அப்போ அவன் இந்த பூமியில் கடைசி காலத்தில் பூமியில் அவன் இறங்கினான் தீமை செய்யும்படி. அதனால எந்த காலத்தில் இல்லாத அளவு பிரச்சனை, போராட்ட, கஷ்டம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதனால் பயப்படாருங்க. இந்த சமயத்தில் ஆண்டவருடைய வல்லமை விசுவாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நான் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவேன். எந்த பிசாசின் கிரியைகளை நான் மேற்கொள்ளுவேன், ஜெயிப்பேன். அந்த வல்லமை தருகிற ஒரு ஆவியானவர். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த அக்கினி எனக்குள் இறங்கணும். ஆவியானுடைய வல்லமை எனக்குள் இறங்கி வரணும். ஆண்டவரை பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எனக்கு வேணும். இந்த பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை எனக்கு வேணும். இந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயிக்கிற ஒரு வல்லமை எனக்கு வேண்டும். இந்த யார் யார் ஜெபிக்கிறாங்களோ இந்த மகன் மேலே, இந்த மகள் மேலே நம்முடைய ஆவியை ஊற்றி விடுவீராக. இயேசுவே, உம்மீது இருந்த அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த மகன் மேலே இறங்கட்டும், இந்த மகள் மேலே இறங்கட்டும். உன்னதத்தில் வரக்கூடிய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரேன். இன்றைக்கு அந்த வல்லமை இந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்காக ஆவியானவர் இந்த வல்லமையை தாரும் என்று நான் செபிக்கிறேன். பாவத்தையும் பாவ சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை தாரும். இன்றைக்கூட அந்த பாவங்கள் ஒளியட்டும்,
பாவ கிரியைகள் எல்லாம் ஒழியட்டும். ஒரு ஆசீர்வாதமான மாற்றம், ஜெயமுள்ள வாழ்க்கை வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவர் ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவீராக. தேவைகள் சந்திக்கப்பட, ஆண்டவரே சுகம் உண்டாக, அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய வல்லமை நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் இந்த மகனை மகளை நிரப்பும். இதோ எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அதை ஜெயிப்பதற்கான கிருபைகளை தாரும், வல்லமை தாரும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அதை அதட்டி அப்புறப்படுத்துகிறோம். என் வாழ்க்கையிலே குறுக்கிடாதே, என் வாழ்க்கையிலே நீ நுழையாதே, என் வீட்டுக்குள்ளே வராத பொல்லாத சாத்தானை உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இன்றைக்கோடு என்னுடைய குடும்பத்துக்குள்ள, வேலையில், பிஸ்னஸில், உறவுகள் மத்தியில் கிரியேச்சுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள் முடக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே நீ ஜெயம் தருகிறீர். அதற்கான வல்லமைகள் நான் ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயிக்கணும். இந்த மாதத்தோட வாழ்நாள் முழுவதும் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். அதற்காக இந்த பரிசுத்தாவின் அக்னியின் வல்லமையினால் நிரப்பி விடும். இன்றைக்கு ஒரு அற்புத மாற்றம் வரட்டும், ஜெயம் வரட்டும், அற்புத மாற்றம் வரட்டும், விடுதலை வரட்டும், வியாதிகள் மறையட்டும், அற்புத சுகம் விடுதலை உண்டாகட்டும், தடைகள் எல்லாம் நீங்க. இதோ ஆண்டவர் அற்புதம் செய்துவிட்டீர். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வெற்றிகளை கொடுத்து கனப்படுத்த போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.